இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென்மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும். மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் இந்த நாளிலே ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் என அன்பான இறை மக்களே, இந்த நாள் உலக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளிலும் பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக பாகம் 12:18 உன் கடவுளாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் நீயும் உன் குமாரரும் உன் குமாரத்திகளும் உன் வேலைக்காரியும் உறைவிடங்கள் இருக்கிற லேவியனும் உன் கடவுளாகிய கர்த்தர் சந்நிதியிலே புசித்து நீ செய்வதெல்லாம் வாய்க்கத்தக்கதாக உன் கடவுளாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்படு என்று ஆண்டவராகிய கடவுள், இஸ்ரவேலின் கடவுள் சொல்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீயும் உன் குமாரரும் குமாரத்திகளும் குழந்தைகளை குடும்பத்தினுடைய விளக்காக, குழந்தைகளை குடும்பத்தின் கண்களாக, குழந்தைகளை குடும்ப ஆசீர்வாதமாக, குழந்தைகளை இறை அருளாக, இறை வழிநடத்துதலாக, இறை செல்வமாக திருமறை காட்டுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அவரிடத்தில் சிறு பிள்ளைகள் கொண்டு வருகிறார். அப்பொழுது சீடர்கள் அவர்களை அதட்டுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுவோ அந்த சீடர்களிடம், சிறு பிள்ளைகள் என்னிடம் வர நீங்கள் தடை செய்யாதிருங்கள், ஏனென்றால் கடவுளுடைய அரசு அவர்களுடையது என்று மிக ஆழமாக அழுத்தமாக சிறு பிள்ளைகளினுடைய முக்கியத்துவத்தை கொடுத்தார். இன்றைக்கு குழந்தை இல்லாத வீடு கோபுரமற்ற ஒரு வீடு, குழந்தை இல்லாத வீடு கூரையற்ற வீடாக இருக்கிறது. ஆகவே 1000 செல்வங்கள் இருந்தாலும், 1000 உணவுகள் இருந்தாலும், உடைகள் இருந்தாலும், வசதிகள் இருந்தாலும், மழலையின் குரல் இல்லாத இல்லம் அது ஒரு பெரிய மங்கி போன வாழ்க்கையை அடையாளப்படுத்துகிறது. 2002ஆம் ஆண்டு இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள் என்று கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் உள்ள குழந்தை தொழிலாளர்கள் அல்ல நிலையை வெளிக்கொணருவதற்காக, அவர்களுக்கு உதவுவதற்காக எடுக்கப்பட வேண்டிய முயற்சிகளுக்காகவும் அரசுகளும் பிற முதலாளிகளும் பணியாளர்களும் அமைப்பு சமூகங்கள் உலக முழுவதும் உங்கள் மக்கள் அனைவரும் இந்நாள் வரை ஒன்றிணைந்து 2015 ஆண்டில் உலகத் தலைவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீடித்த வளர்ச்சி இலக்குகளில் ஒன்றுதான் இந்த குழந்தை தொழிலாளர் எதிர்ப்பு நாள். இதை ஒழிப்பதற்காக புதுப்பித்த உலகம் உறுதிப்பாடும் ஒன்றாகும். இன்றைக்கு குழந்தைகள் என்பவர்கள் கடவுளுடைய அறிவும் ஆற்றலும் உடையவர்கள். குழந்தைகள் என்பது கடவுளை காட்டுகின்ற ஒரு கருவி. குழந்தைகள் என்பது கடவுளுடைய போதனையை வெளிப்படுத்துகிற ஒரு அறிவு. இன்றைக்கு பெரியவர்களை விட, அறிவர்களை விட, ஞானிகளை விட குழந்தைகள் என்பவர்கள் விசேஷமான ஞானமுடையவர்கள். இன்றைக்கு கணினி உலகத்திலே சொல்லப்படுகிற வார்த்தை டுடே அப்டேட் என்று அழைப்பார்கள். இன்றைய நாளுக்குரிய காரியங்களிலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கடவுளுடைய ஆசீர்வாதமாக கருதப்படுகிற உன் பிள்ளைகள் கர்த்தரால் வரும் கொடை என்று சொல்லப்பட்டபடி உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவுமர கண்டுகளாக போல இருப்பார்கள் என்று சொல்லி சங்கீதத்தில் ஆண்டவராகிய கடவுள் சொல்வதைப் போல, நீயும் உன் குமாரரும் குமாரத்திகளும் நீங்கள் போய் கடவுள் கொடுக்கிற அந்த இடத்துல நீங்கள் செய்வதெல்லாம் வாய்ப்பதற்கு நீங்கள் சந்தோஷப்படுங்கள் என்று அங்கே குடும்பமாக அனுப்புகிறார் குழந்தைகளோடு. குழந்தைகள் இன்றைக்கு வெளிநாடுகளில் பார்க்கும்போது குழந்தைகள் ஒரு குறிப்பிட்ட வயது வரையும் தான் பெற்றோரை சார்ந்து வாழ்கின்றனர். குறிப்பிட்ட வயது முடிந்தவுடனே அவர்கள் சொந்த